ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 8வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். ததசங்காவிஷ்டஹ ச புனரதி துஷ்டோஸ்ய ஜனகோ ततः स पुनरति दुष्टोऽस्य जनको गुरुक्त्या तद्गेहे किल वरुणपासैस्तमरुणत् गुरोक्त्या तद्गेहे किल वरुणपासैस्तमरुणत् गुरोश्च सान्निध्ये स पुनरनुगान् दैत्यतनयान् गुरोश्च सान्निध्ये स पुनरनुगान् दैत्यतनयान् भवद्भक्तेस्तत्त्वं परममपि विज्ञानमसिषत् भवद्भक्तेस्तत्त्वं परममपि विज्ञानमसिषत् ततः शङ्काविष्टः स पुनरदि दुष्टोऽस्य जनको गुरुक्त्या तद्गेहे किल वरुणपासैस्तमरुणत् ततः शङ्काविष्टः स पुनरतिदुष्टोऽस्य जनको गुरुक्त्या तद्गेहे किल वरुणपासैस्तमरुणत् गुरोश्च सान्निध्ये स पुनरनुगान् दैत्यतनयान् भवद्भक्तेस्तत्त्वं परममपि विज्ञानमसिषत् गुरोश्च सान्निध्ये स पुनरनुगान् दैत्यतनयान् भवद्भक्तेस्तत्त्वं परममपि विज्ञानम् असिषत्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். ததக அதன் பிறகு, அதிதுஷ்டக மிக கொடியவனும், அஸ்ய ஜனகக சக பிரஹ்லாதனுடைய தந்தையுமான அந்த ஹிரண்யகசிபு, சங்காவிஷ்டக ஐயம் நிறைந்தவனாய், புனக மீண்டும், குரு உக்தியா குருவின் சொற்படி, தத்கேகே அவரது இல்லத்திலேயே, வருணபாசைகி வருணபாசங்களால், தம் அந்த பிரஹ்லாதனை, அருணத்கில கட்டி வைத்தான் அல்லவா, குரோ அசான்னித்யே குரு வீட்டில் இல்லாத போது, அனுகான் தன்னை பின்பற்றிய, தைத்தியதனயான் அசுரகுமாரர்களுக்கு, பவத் பக்தே தத்துவம் உன்னிடம் கொள்ளும் பக்தியின் தத்துவத்தையும், பரமம் உத்தமமான, விஞ்ஞானமபி மெய்யறிவையும், அசிஷத்து கற்பித்தான். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ததः சங்காவிஷ்டः स पुनरदि दुष्टोऽस्य जनको गुरुक्त्या तद्गेहे किल वरुणपासैस्तमरुणत् गुरोश्च सान्निध्ये स पुनरनुगान् दैत्यतनयान् भवद्भक्तेस्तत्त्वं परममपि विज्ञानमसिषत्. பற்பல கொடிய வழிகளை மேற்கொண்டு பிரஹ்லாதனை கொல்வதற்கு செய்த முயற்சிகள் எல்லாமே தோல்வி அடைந்தன. அதன் பிறகு பிரஹ்லாதனின் தந்தையான ஹிரண்யகசிபு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போனான். அப்போது பிரஹ்லாதனின் ஆசிரியர்கள் தந்த அறிவுரையின்படி அந்த குருவோட இல்லத்திலேயே வருண பாசங்களால் அவனை கட்டி வச்சிட்டான். அந்த ஆசிரியர் வீட்டில் இல்லாத போது கூட
பிரகலாதன் என்ன பண்ணானா, தன்னோட இருந்த அசுர குழந்தைகளுக்கெல்லாம், சிறுவர்களுக்கெல்லாம் விஷ்ணு பக்தியை பற்றி, நாமசங்கீர்த்தனத்தை பற்றி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தானாம். ஆத்ம ஞானத்தையும் கற்பித்தானாம்.